இணைந்திருக்கின்றோம் இன்றைய பத்திரிகைகளில் ஊடாக. இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகக்கூடிய முதன்மை முக்கிய செய்திகளை திற காத்திருக்கிறோம். இலங்கையில் அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் எல்ஜி குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து. யாழ்குடா நாட்டிலிருந்து எங்களுடைய கைவசம் ஈழநாடு, வலம்புரி, உதயன், தினக்குரல் பத்திரிகைகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. முதலில் நாங்கள் இன்றைய நாளுக்குரிய வலம்புரி பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளையும் முதன்மை செய்திகளையும் திற காத்திருக்கிறோம். முதலில் வலம்புரியினுடைய பிரதான தலைப்பிடலை பார்க்கலாம். யாழ்ப்பாணம் மண்டைதீவில் சர்வதேச மைதான திட்டம் தொடரும். அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச. யாழ்ப்பாணம் மண்டைதீவு பகுதியில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கும் திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச உறுதிபட தெரிவித்தார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அந்த செய்தி விரிவாக இங்கே செல்வதை பார்க்கலாம். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் நேற்றைய வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை திட்டவட்டமாக தெரிவித்தார். மண்டதீவில் அமையவுள்ள இந்த மைதானத்துக்கான கட்டுமான பணிகளை முறையான சுற்றுச்சூழல் அனுமதி செயல்முறைகள் பூர்த்தியாகும் வரை தற்காலிகமாக நிறுத்துமாறு மத்திய சுற்றடல் அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதான கட்டுமான பணியானது நிச்சயம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட சகல அமைச்சுக்களுடனும் இணைந்து ஒரு கூட்டு முயற்சியாக இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மைதானம் அமைக்கும் வேலை திட்டத்தை எவ்வித தடையுமின்றி விரைவில் முடிக்க வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாகும் என்றார் என்று இன்றைய வலம்புரியினுடைய பிரதான செய்தி அமைந்திருக்கிறது. ஏனைய செய்திகளை பார்க்கலாம். ஒரு தசாப்தத்தை எட்டிய உறவுகளின் போராட்டம். வவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் நேற்று கவனிப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் போராட்டமானது 10வது வருடத்தை எட்டியதை முன்னிறுத்தி இவ் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருந்தது. வவுனியாவில் 3291 நாளாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினால் போராட்டம் மேற்கொள்ளப்படும் இடத்திலேயே குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருந்தது. இதன்போது உறவுகள் காணாமல் போனோரின் படங்களினை ஏந்தியவாறும் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய கொடிகளை ஏந்தியவாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக அமைந்திருக்கிறது. புலம்பெயர் தமிழர்கள் வடக்கில் முதலிட இலகு வழிகள் உண்டா? ஆளுநரிடம் கேள்வி எழுப்பிய பிரான்ஸ், ஜெர்மன் தூதுவர்கள் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. புலம்பெயர் தமிழர்கள் வடமானத்தில் முதலீடு மேற்கொள்ள இலகுவான வழிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளனவா என வடக்கு மாகாண ஆளுநரிடம் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் தூதுவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வடக்கு மாகாணத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்த இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ரெமி லம்பர்ட் மற்றும் ஜெர்மன் தூதுவர் பெர்லிக்ஸ் நியூமன் ஆகியோர் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை வடக்கு மாகாண ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடினர். இச்சந்திப்பின் போது புலம்பெயர் தமிழர்கள் வடக்கில் முதலீடு செய்ய அதிக ஆர்வம் காட்டி வரும் நிலையில் அதற்கான வழிமுறைகள் இலகுபடுத்தப்பட்டுள்ளனவா என தூதுவர்கள் எழுப்பிய வினாவுக்கு பதிலளித்த ஆளுநர், தற்போதைய அரசாங்கம் முதலீடுகளை பெரிதும் ஊக்குவிக்கின்றது, அதற்கான சகல வழிகளும் திறக்கப்பட்டுள்ளன. எனவே புலம்பெயர் முதலீட்டாளர்கள் எவ்வித தயக்கமின்றி தங்களது முதலீட்டு முயற்சிகளில் ஈடுபட முடியும் என உறுதிபட தெரிவித்தார் என்று அந்த செய்தி இங்கே அமைந்திருக்கிறது. எரிந்த நிலையில் வவுனியாவில் சடலம் மீட்பு. வவுனியா ஈரப்பிரியகுளம் மயானத்தில் இருந்து ஆண் ஒருவரின் சடலம் எரிந்த நிலையிலே மீட்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் சடலம் ஒன்றுள்ளமை தொடர்பாக ஈரப்பிரிய குளம் போலீசாருக்கு நேற்று காலை தகவல் வழங்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து அந்த பகுதிக்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டனர். சுமார் 40-45 வயது மதிக்கத்தக்க ஒருவரை சடலமாக மீட்கப்பட்டதுடன் இதுவரை சடலம் அடையாளம் காணப்படவில்லை. அவரது உடலில் சிறு பகுதி தீயினால் இருந்து காணப்படுவதுடன் குறித்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அந்த செய்தி. இராணுவத்தின் வர்த்தகத்தை தடை செய்க பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க பருத்தித்துறை பிரதேச சபையில் தீர்மானம். பருத்தித்துறை பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இராணுவத்தால் நடாத்தப்படுகின்ற வர்த்தக நடவடிக்கைகளை தடை செய்ய வேண்டும். அரசால் கொண்டுவரப்பட இருக்கின்ற பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் புதிய சட்டம் கொண்டு வருவதை நிறுத்த வேண்டும். ஏற்கனவே இருக்கின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என பருத்தித்துறை பிரதேச சபையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன என்று அந்த செய்தி இங்கே அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சுவாமி கைலாசானந்த் யாழ்ப்பாணம் விஜயம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகின்றது.
இந்தியாவின் அயோத்தி நகரில் உள்ள சிவன் கோவிலின் தலைமை சுவாமி கைலாசானந்த கிரிஜி மகாராஜ் நேற்று செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்தார். முன்னதாக மன்னார் திருக்கேச்சுரத்துக்கு விஜயம் செய்த சுவாமிகள் கீழ்மேரி நகுலேஸ்வரர் ஆலயத்திலும் வழிபாட்டில் ஈடுபட்டார். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த சுவாமிகளை வடக்கு மாகாண ஆளுநர் நவன வேதநாயன் வரவேற்றிருந்தார் என்ற ஒரு செய்தியும் இடம் பிடித்திருக்கிறது. 30க்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள் கிளிநொச்சியில் பறிமுதல். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஏனையின் பிரதான வீதியில் 24 மணி நேரத்தில் போலீசார் மேற்கொண்ட வீதி சோதனையில் 30க்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. சாரதி அனுமதி பத்திரம் இன்மை, வீதியொழுங்கலை கடைப்பிடிக்காமை மற்றும் மது போதையில் பயன்படுத்தோர் என பல்வேறு குற்றச்சாட்டுகளில் மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் தடயப் பொருட்களை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்ததாகவும் அந்த செய்தி. யாழ்ப்பாணம் பொருளாதார மத்திய நிலையத்தை மேம்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றதாக ஒரு செய்தி. கிபிலோயா திட்டம் அபாயத்தின் குறியீடா, யாழில் கலந்துரையாடல் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே முன்பக்கத்திலே வலம்புரியிலே காணப்படுகிறது. உட்பக்க செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அந்த வகையில் உட்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது புதிய பயங்கரவாத தடை சட்டம் மூலம் திருத்தப்படாவிடின் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை பாதிக்கப்படலாம். இலங்கைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் அழுத்தம். அதாவது இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தில் பயங்கரவாதம் என்பதற்கான வரைவிலக்கணத்தை சர்வதேச தரத்துக்கு அமைய குறைக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை அரசுக்கு கடும் அழுத்தம் கொடுத்துள்ளது என்று இந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. இது முக்கிய செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ராஜபக்சர்களின் அரசியலுக்கு சர்வதேசம் வழங்கிய பதிலடி, நீதியமைச்சர் பகிரங்கம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. லண்டனுக்கு விஜயம் செய்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் உரைகள் அடுத்தடுத்து ரத்து செய்யப்பட்டமையானது கடந்த காலங்களில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் முன்னெடுத்த அரசியலுக்கு சர்வதேச சமூகம் வழங்கிய பதிலடி என நீதியமைச்சர் ஹசன் நாணயக்கார தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்து கற்கைகள் பீட சைவ சித்தாந்த துறையும் உயர் பட்டப்படிப்பு பீடமும் இணைந்து நடாத்தும் முதலாவது சர்வதேச சைவ சித்தாந்த ஆய்வு மாநாடு எதிர்வரும் 27-28 ஆகிய தினங்களில் இடம்பெற இருப்பதாக ஒரு செய்தி. ஜெனிவாவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள போர்க்குற்ற புகைப்படங்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு சர்வதேச சமூகத்திடம் நீதி கோரி ஜெனிவா ஐநா திடலில் கவனிப்பு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையின் 61வது கூட்டத்தொடர் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் நேற்று முன்தினம் ஆரம்பமாகியுள்ளது. இதனை முன்னிட்டு மேற்படி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த செய்தி. இந்த வருடம் 31,000 வீடுகள் நிர்மாணிக்க திட்டம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி. நிலக்கரியில் ஊழல் என்பதற்காக ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் குறை கூறுவது தவறு, வாசுதேவன் செய்தி. யாழ்ப்பாண பிரதேச கலைஞர்களுக்கான ஊக்குவிப்பு நிதி வழங்குதல் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே இடம் பிடித்திருக்கிறது. 4 ஆண்டுகளை கடந்த ரஷ்யா உக்ரைன் போர், ஐநா விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்த போரின் 4வது ஆண்டில் 5000க்கும் அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பது ஐநா சபையின் மனிதுரிமைகளை பகிரங்கமாக மீறுவதாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்கிற செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஈரானில் பதற்றம், இந்தியர்களை உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தல் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கிறது. கச்சதீவு அந்தோனியார் ஆலய திருவிழா சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி, யாழ் அரசாங்க அதிபர் தெரிவிப்பு. கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழாவிற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக யாழ் அரச அதிபர் பிரதீபன் தெரிவித்தார் என்ற செய்தி. பன்னிரு திருமுறைகளை இலவசமாக வழங்கும் தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானம் கலாநிதி ஆறுமுருகன் தெரிவிப்பு என்கிற செய்தி. முல்லைத்தீவு செம்மலை பெரிய குளக்கட்டை சீரமைக்குமாறு கோரிக்கை என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் பார்த்தால் உலகக்கிண்ண T20 தொடர் சிம்பாப்வேக்கு எதிரான ஆட்டத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி அபார வெற்றி. மேற்கிந்திய தீவுகளுடனான மகளிர் ஒருநாள் தொடரை கைப்பற்றியது இலங்கை.
உலகக்கிண்ண T20 இன்றைய ஆட்டங்களாக இரவு 7 மணிக்கு கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் இலங்கை நியூசிலாந்து அணிகள் மோத இருப்பதாக ஒரு செய்தி. அரையிறுதிக்கான கனவை பெறுமா இலங்கை இந்திய அணிகள் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது. T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியை நடாத்தும் இலங்கை மற்றும் இந்திய அணிகள் தற்போது தொடரின் சூப்பர் 8 சுற்றிலிருந்து வெளியேறும் அபாயத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்திடம் தோற்ற இலங்கை அணியும் தென்னாப்பிரிக்காவும் தோற்ற இந்திய அணியும் மோசமான நிகர ஓட்ட வீதத்தை கொண்டுள்ளன. மீதமுள்ள 2 போட்டிகளில் ஏதேனும் ஒன்றில் தோல்வியடைந்தால் குறித்த இரு அணிகளும் சூப்பர் 8 சுற்றுகளில் உலகக்கிண்ண தொடரிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். புள்ளிகள் சமநிலையில் இருப்பதால் தற்போதைய மோசமான நிகர ஓட்ட வீதம் இலங்கை மற்றும் இந்திய அணி இரண்டுக்கும் பாதகமாக இருக்க வாய்ப்புள்ளது. இருப்பினும் குறித்த அணிகள் மீதமுள்ள 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்றால் போட்டியின் அரையிறுதி செல்வதற்கான இடத்தை பிடிக்கும் வாய்ப்பு பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. மரண தண்டனை அமல்படுத்துவது தொடர்பில் தீர்மானம் எடுக்கவில்லை அமைச்சர் நலிந்த ஜெயதிச. அதாவது இலங்கையில் மரண தண்டனையை அமல்படுத்துவது குறித்து அரசாங்கம் இதுவரை எவ்வித தீர்மானமும் எடுக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அதுவும் முக்கிய செய்தியாக காணப்படுகின்றது. எரிவாயு தட்டுப்பாடு சோதனைகள் ஆரம்பம். சமையல் எரிவாயு கொள்கலன்கள் தொடர்பாக நுகர்வோர் விவகார அதிகார சபை நாடுதழுவிய ரீதியிலே சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டதாக ஒரு செய்தி. மோசடியில் ஈடுபட்ட 16 சீனர்கள் கைது. விசா நிபந்தனைகளை மீறி இலங்கையில் தங்கியிருந்தமையால் மற்றும் இணைய வழி ஊடாக சட்டவிரோதமான முறையில் பிரமிட் முறை பண மோசடியில் ஈடுபட்ட சீன பிரஜைகள் 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கருவாத்தோட்ட போலீசார் தெரிவித்தார்கள். வளிமண்டலவியல் திணைக்களம் மீனவர்களுக்கு எச்சரிக்கை என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. அந்த அறிக்கையில் இலங்கையில் வடக்கு கிழக்கு மத்திய வங்க கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் கிழக்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணித்தியாலங்களுக்குள் மேலும் வலுவிழக்கும் என அந்த அறிவித்தலில் மேலும் குறிப்பிடப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி. யாழ்ப்பாணத்தில் மோட்டார் சைக்கிள் திருட்டு என்கிற செய்தி. பாதாள குழுக்களை கட்டுப்படுத்த அரசு தவறியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. 15 வயது மாணவன் வவுனியாவில் மரணம். வவுனியாவில் புற்றுநோய் காரணமாக 15 வயது மாணவன் ஒருவர் மரணம் அடைந்துள்ளார். வவுனியா நெல்லுக்குளம் கலைமகள் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்று வந்த 15 வயது உடைய சுரேஷ் சர்ணவன் என்கின்ற மாணவனை இவ்வாறு உயிரிழந்தார் என்ற செய்திகளும் காணப்படுகின்றது. இவைதான் இன்றைய விளம்பரினுடைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. அடுத்து இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பிடலாக யாழ் சர்வதேச கிரிக்கெட் மைதான திட்டம் தொடரும். அமைச்சர் நலிந்த ஜெயதிச உறுதி. யாழ்ப்பாணம் மண்டைத்தீவு பகுதியில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கும் திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச நேற்று தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். மண்டைத்தீவில் அமைய உள்ள இந்த மைதானத்திற்கான கட்டுமான பணிகளை முறையான சுற்றுச்சூழல் அனுமதி செயல்முறைகள் பூர்த்தியாகும் வரை தற்காலிகமாக நிறுத்துமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது. இது குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதான கட்டுமான பணியானது நிச்சயம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது என்றும் அவர் கருத்து தெரிவித்திருப்பதாக இன்றைய பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளுக்குள் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் சர்வதேச தரத்தில் அமைய வேண்டும். இலங்கை அரசுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் அழுத்தம். இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தில் பயங்கரவாதம் என்பதற்கான வரைவிலக்கணத்தை சர்வதேச தரத்திற்கு அமைய குறைக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை அரசுக்கு கடும் அழுத்தம் கொடுத்துள்ளது. சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு மாற்றீடாக கொண்டுவரப்படும் இந்த புதிய சட்டமூலம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது. தற்போதைய வரைவு திட்டத்தில் பயங்கரவாதம் என்பது மிகவும் விரிவாகவும் தெளிவற்ற முறையிலும் வரையறுக்கப்பட்டுள்ளது. இது ஜனநாயக ரீதியிலான அமைதி போராட்டங்கள், சிவில் சமூக செயற்பாடுகள் மற்றும் மாற்று அரசியல் கருத்துக்களை கூட பயங்கரவாத குற்றங்களாக வகைப்படுத்த வழிவகுக்கும் என ஐரோப்பிய ஒன்றியம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது என்ற அந்த செய்தியும் ஜேவிபி இந்தியாவை அல்ல ராஜீவ் அரசையே எதிர்த்தது விளக்குகிறார் டில்வின் சில்வா. தாம் இந்தியாவை எதிர்க்கவில்லை எனவும் ராஜீவ் காந்தி அரசாங்கத்தையே தாம் எதிர்த்ததாகவும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பல்கலைக்கழக ஊழியர்கள் இன்று அடையாள எதிர்ப்பு. நாடெங்கிலும் உள்ள 17 அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் அவற்றோடு இணைந்த உயர்கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் பேராதனை
போதனை சாரா பணியாளர்கள் இன்று நண்பகல் முதல் அடையாள எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றனர் என்ற அந்த செய்தியும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது பாதிக்கப்பட்டவருக்கு விரைவில் நீதி, அரசாங்கம் உறுதிமொழி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவில் நீதியை பெற்றுக் கொடுப்பதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச இதனை தெரிவித்திருக்கிறார் என்ற அந்த செய்தியும் தொடர்ந்து முற்பக்க செய்திகளுக்குள், பருத்தித்துறை பிரதேச சபை எல்லைக்குள் ராணுவ வர்த்தக நடவடிக்கைகளுக்கு தடை. பருத்தித்துறை பிரதேச சபை எல்லைக்குள் இராணுவத்தினால் நடத்தப்படும் வர்த்தக நடவடிக்கைகளை தடை செய்வது எனவும், புதிதாக கொண்டுவரப்படவுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டத்தை நிறுத்த வேண்டும் எனவும், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும் நேற்று பருத்தித்துறை பிரதேச சபையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன என்று அந்த கட்டமிடப்பட்ட செய்தியும், மட்டுவில் பொருளாதார நிலையத்தை இயங்க வைப்பதற்கு அரசு நடவடிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், வடக்கின் மையமாக மாங்குளம் உருவாகும், ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளில் புகைப்படம் தாங்கிய செய்தியாக, தென்மாகாண ஆளுநராக பேராசிரியர் சுசிரிபால தென்மாகாணத்தின் புதிய ஆளுநராக பேராசிரியர் சுசிரிபால மெனவடு கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள், கச்சதீவு அந்தோணியார் திருவிழா அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி, யாழ் அரச அதிபர் பிரதீபன் தகவல். வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீவு புனித அந்தோணியார் திருத்தலத்தின் 2026 ஆண்டுக்கான வருடாந்த திருவிழா எதிர்வரும் 27ஆம் 28ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்திருக்கின்றார். கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழா ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்று காலை நடைபெற்றது. கலந்துரையாடலை தொடர்ந்து நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக, தனிநபர் வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும், அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் தனிநபர் வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது உரையாற்றுகையிலேயே அவர் இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பொருளியலாளர் கரிசன சூரிய பெரும குறிப்பிடும் பொருளாதார வளர்ச்சியை அடையாவிட்டால் தற்போதைய தலைமுறையினரின் வாழ்நாளில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை 10 அல்லது 15 ஆண்டுகளில் அடைய முடியுமா என்பது குறித்த மூலோபாய ரீதியான கவலை நிலவுகிறது. ஒதுக்கப்படும் நிதி ஒரு தெளிவான கவனம் மற்றும் இலக்கிற்கிணங்க செலவிடப்படாவிட்டால் எதிர்பார்க்கப்படும் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை அடைய முடியாது என்றும் அவர் கருத்து தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும், தோட்ட தொழிலாளர் சம்பள உயர்வு அனுர அரசின் வெறும் பொய் நாடகம், கரீன் பெர்னாண்டா குற்றச்சாட்டு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், 6ஆம் தர மாணவர்களுக்கான புதிய கற்றல் பாடநெறிகள் தயார் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக, கிளிநொச்சி, முல்லைத்தீவு பிரதேசங்களில் அதிகாரிகளின் உதவியுடன் கிரவல் அகழ்வு. கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பிரதேசங்களில் அதிகாரிகளின் உதவியுடன் அளவு திட்டத்திற்கு மேல் கிரவல் அகழ்வு இடம்பெறுவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். கிளிநொச்சி, கல்மடு மற்றும் அக்கராயன் பகுதிகள், முல்லைத்தீவு, கொக்காவில் ஆகிய பகுதிகளில் கிரவல் அகழ்வதற்கு கனிய வள திணைக்களத்தால் அனுமதிகள் வழங்கப்பட்டாலும் குறித்த அனுமதிகள் வழங்கிய பின்னர் அந்த இடங்களை அவதானிப்பதில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இவ்விடயம் தொடர்பாக முன்னாள் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் ஜீவராசன் நேரில் சென்று பார்வையிட்டு நிலைமைகள் தொடர்பில் தெளிவூட்டி இருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஓய்வூதிய ஒழிப்பு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 2024 தேசிய தேர்தல்களில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளில் பெருவாரியானவை இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை என்ற போதிலும் ஊழல் முறைகேடுகளை ஒழிப்பது தொடர்பிலான வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அது கருத்தூன்றிய கவனத்தை செலுத்தி வருவது வரவேற்கத்தக்கது. இது விடயத்தில் முன்னாள்
ஜனாதிபதிகள் அரசாங்க செலவில் அனுபவித்து வந்த ஆடம்பரமான வசதிகளை ஒழிப்பதற்கு கடந்த வருட பிற்பகுதியிலும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியங்களை ஒழிப்பதற்கு இந்த மாதம் நடுப்பகுதியிலும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இரு சட்டங்களும் குறிப்பிடத்தக்கவை என்று இலங்கை அரசியலில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இரு தீர்மானங்கள் பற்றியதாக பேசுவதாக இன்று எழுநாட்டு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் அரசாங்கம் மத தலைவர்களை அவமதித்துக் கொண்டிருக்கின்றது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் கவலை. நாட்டில் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் வேலை இழந்து வரும் வேளையில் அரசாங்கம் மத தலைவர்களை அவமதித்துக் கொண்டிருக்கின்றது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார். இன்று நாடு பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றது. ஒரு புறத்தில் அபிவிருத்தி அடையும் நாட்டில் இருக்க வேண்டிய சமூக ஒழுக்கம், நாகரிகம் மற்றும் பண்பாடு மறைந்து வருகின்றன. மறுபுறம் வாக்குகளை பெற்று அதிகாரத்துக்கு வந்து பொறுப்புகள் வகிக்கும் அமைச்சர்கள் மத தலைவர்களை அவமதித்து விலங்குகளின் பெயர்களை பயன்படுத்தி இழிவுபடுத்தி அவர்களை தாக்கி வருகின்றனர். எல்லா மதங்கள், எல்லா மத தலைவர்களும் சமூகத்தில் தகுந்த மரியாதையை வழங்க வேண்டும். பொதுமக்களாக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்து மதங்களையும் பாதுகாப்பது நாட்டின் பொறுப்பாக இருந்தாலும் இன்று அரசாங்கத்தின் அமைச்சர்கள் தேரர்களை கேடு கட்டவர்கள் என்று அழைக்கின்றனர். முகநூல் மூலம் மகா சங்கத்திற்கும் அருட்தந்தையர்கள் உள்ளிட்ட அனைத்து மத தலைவர்களையும் அவமதித்து வருகின்றனர் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் தேசிய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் 31,000 வீடுகள் நிர்மாணிக்க திட்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரி கையெழுத்து வேட்டை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக வவுனியாவில் புற்றுநோயால் 15 வயது மாணவன் மரணம். வவுனியாவில் புற்றுநோய் காரணமாக 15 வயது மாணவன் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குறித்த மாணவன் வவுனியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கின்றார். வவுனியா நெள்ளுக்குளம் கலைமகள் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்று வந்த 15 வயது சுரேஷ் சர்ணவன் என்ற மாணவனே நேற்று முன்தினம் உயிரிழந்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், 12 இந்திய மீனவர்கள் மன்னாரில் கைது என்ற தலைப்பிடலோடு இன்னொரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தரமற்ற நிலக்கரியால் நுரைச்சேலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு ஆபத்து. இறக்குமதி செய்யப்பட்டுள்ள தரமற்ற நிலக்கரியை நுரைச்சேலை லக்விஜய உற்பத்தி நிலையத்தில் பயன்படுத்துவதன் மூலம் அங்குள்ள மீன் பிறப்பாக்குகளுக்கு சேதம் ஏற்படக்கூடும் என்று எரிசக்தி நிபுணர் விதுர சலபனவா தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக பேருந்து லொரி மோதி கோர விபத்து, ஒருவர் மரணம், ஒருவர் கவலைக்கிடம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. நிலக்கரி கொள்வனவில் ரகசிய ஒப்பந்தங்கள், சம்பிக்க ரணவக்க குற்றச்சாட்டு. கடந்த காலங்களில் ராஜபக்ச தரப்பின் நெருங்கிய உறவினர்களுக்கு சொந்தமானவை என தற்போதைய அனுர அரசாங்கத்தால் விமர்சிக்கப்பட்ட அதே நிறுவனங்களுடனேயே இன்றும் நிலக்கரி கொள்வனவுக்கான ரகசிய ஒப்பந்தங்கள் முன்னெடுக்கப்படுவதாக முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க குற்றம் சாட்டியிருக்கிறார் என்று அந்த செய்தியும், குமண தேசிய பூங்காவிற்குள் வனவிலங்குகளை வேட்டையாடிய 6 பேர் அதிரடிப்படையினரினால் கைது செய்யப்பட்டனர் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், திருமலை பண்ணையாளர்களுக்கு 2ஆம் கட்ட இழப்பீடு வழங்கல் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் நோன்பு காலத்தை முன்னிட்டு ஹோட்டல்கள், மரக்கறி விற்பனை நிலையங்களில் திடீர் சோதனை. நோன்பு காலத்தை முன்னிட்டு ஹோட்டல்கள், மரக்கறி விற்பனை நிலையங்களில் விசேட பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி ஜே மதன் தலைமையில் இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உணவுப் பொருட்களின் தரம், சேமிப்பு முறை, காலாவதி திகதி, சுற்றுப்புற தூய்மை, பணியாளர்களின் தனிநபர் சுதந்திரம், சுகாதாரம் உள்ளிட்ட அம்சங்கள் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டன. மேலும் உணவுகளை சுகாதாரமான முறைகள் தயாரித்து சேமித்து விற்பனை செய்வதற்கான சுகாதார விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகள் தொடர்பிலும் உரிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டன என்ற அந்த செய்தியும், 3 செயற்திட்டங்கள் பதுளையில் முன்னெடுப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், பாடசாலையை பாதுகாப்பான இடத்தில் அமைக்க வேண்டும், தொழிலாளர்கள் பணி பகிஷ்கரிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நடப்பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் இடைத்தரகராக பிரதமர் கரிணி பொதுஜன பெரமுன குற்றச்சாட்டு. பிரதமர் கரிணி அமரசூரிய தமிழ் புலம்பெயர் அமைப்புகளின் இடைத்தரகராக மாறியுள்ளதாக பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் பிரியகேர தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியுள்ளார்.
அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1 வருட காலம் கடந்துள்ளது. இத்தகைய பின்னணியில் அரசாங்க தரப்பினர் முன்வைக்கும் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவையாக இருக்கின்றன. வடக்கிற்கு விஜயம் செய்த பிரதமர் எங்களை கேட்டா யுத்தம் செய்தார்கள் என்கின்றார். நாம் தமிழ் இனத்துக்கு எதிராக யுத்தம் செய்யவில்லை, மாறாக பயங்கரவாதத்திற்கு எதிராகவே யுத்தம் செய்தோம். ஆனால் பிரதமரின் கருத்து யுத்தம் செய்த இளைஞர்களை அவமதிக்கும் வகையில் அமைந்துள்ளது. புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் கொள்கையை விதைக்கும் விடயத்தையே பிரதமர் முன்னெடுத்து வருகின்றார். அந்த வகையில் புலம்பெயர் அமைப்புகளின் தரகராகவே பிரதமர் உள்ளார் என்று அவர் கருத்து தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் வவுனியாவில் 10வது வருடத்தை எட்டியது காணாமல் போனோரின் உறவுகள் போராட்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் சமையல் எரிவாயு குறித்து நாடு முழுவதும் சோதனை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஏனைய பத்திரிகைகளினுடைய முக்கிய செய்திகளாகவும் அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.